ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜாவா பிச்சுமணி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒன்றை பார்க்க போறோம். ஓகே, நம்மள நிறைய பேர் ஜாவா இன்ஸ்டால் பண்ணும்போதோ இல்லை நோட் இன்ஸ்டால் பண்ணும்போதோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏதாவது இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு அந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருக்கும். பட் அதை ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாமலே நம்மள நிறைய பேர் அதை பண்ணியிருப்போம். ஈவன் ஆரம்ப காலகட்டத்தில் நானும் அதை தான் பண்ணேன். பட் இன்னைக்கு அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஜாவா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்காக ஜேடிகே அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னோடய சிஸ்டமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜேடிகேக்குள்ளே தான் ஜாவா அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்க போகுது. அண்ட் அந்த ஜாவா இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு ஜாவா ப்ரோக்ராமையும் ரன் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃபோல்டருக்குள்ளே போகலாம். ஸோ நான் என்னோடய ஜேடிகேவை இந்த லொக்கேஷனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஜேடிகேக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பின் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை பார்ப்பீங்க. அண்ட் அந்த பின்குள்ளேயும் போனீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள், நீங்கள் ஜாவா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பார்ப்பீங்க. ஸோ இந்த ஜாவா அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜாவா ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போது இதுக்கும் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காட்ட விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎல்ஐ, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அதை எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இருக்கிற டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. உங்களுக்கு ஒரு பிளாக் விண்டோ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் ஒரு இன்டர்ஃபேஸ் தான். உங்கள் லேப்டாப் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் கமாண்ட்ஸ் மூலமாக தான் உங்கள் லேப்டாப் கூட பேச முடியும். அண்ட் கரண்ட்டாக இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஜாவா, ஜேடிகே அண்ட் ஜேடிகே பின் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்றத தான் இந்த கமாண்ட் லைன் சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஜாவா, ஸோ என்னுடைய ஜாவா அப்ளிகேஷன் இதில் தான் இருக்குது, இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. இதோடைய வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ அப்படி கேட்குறப்போ ஜாவாவோட வெர்ஷன் 17.0.8 அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த சிஎல்ஐ எனக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இந்த லொக்கேஷனை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் பின் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கமாண்ட் லைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு என் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி நான் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் இருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷனில் இப்போ நான் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. இந்த டாக்குமெண்ட்ஸில் நான் என்ன சர்ச் பண்ணுறேன்னா ஜாவா வேர்ஷன். ஸோ இந்த ஜாவா அப்ளிகேஷனோட வேர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்படி கேட்குறப்போ எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது. அதாவது ஜாவா அப்படின்ற ஒரு ஆள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ நான் போன கமாண்டுக்கும் இந்த கமாண்டுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். போன கமாண்டில் நம்ம பின் அப்படின்ற ஃபோல்டரில் இருந்தோம், இந்த கமாண்டில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கும். அங்கே என்னால் ஜாவாவோட இன்ஃபர்மேஷனை பார்க்க முடிஞ்சது. பட் டாக்குமெண்ட்ஸில் என்னால் ஜாவாவோட இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியல. தட் மீன்ஸ் என்னுடைய ஜாவாவோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குமோ அந்த இடத்துல மட்டும்தான் என்னால் ஜாவாவை ஆக்சஸ் பண்ண முடியுது. சரி, ஓகே, அகைன் இப்போ எதுக்கு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதுதான் என்னோட ஐடியா. என்னோட ஜாவா ஒரே ஒரு இடத்துல தான் இருப்பார். பட் அந்த ஜாவாவை நான் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த பர்பஸ்க்காக வந்தது தான் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜாவாக்கான என்விரான்மெண்ட் வேரியபிளை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி env அப்படின்னு சர்ச் பாரில் டைப் பண்ணிங்கன்னா எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள் ஃபார் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இவருக்கு எடிட் அப்படின்னு கொடுங்க. இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜாவா இருக்கிற லொக்கேஷனை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாவா அப்ளிகேஷனை எங்கே வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக என்னோட ஜாவா எங்கே இருக்காரு அப்படின்றத நான் சர்ச் பண்ணணும். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறேன். ஜாவா ஜேடிகே ஜேடிகே பின். ஸோ இந்த லொக்கேஷன் தான் என்னுடைய ஜாவா இருக்கிற கரண்ட் லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது காப்பி பண்ணுறேன். அண்ட் என்னுடைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கு போகிறேன். ஸோ இங்கே நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அண்ட் அகைன் ஓகே அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போது இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்க்டாப்புக்கு வாங்க. டெஸ்க்டாப்போ
டெஸ்க்டாப்பில் அகைன் சர்ச் பண்ணி சிஎம்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யூசர்ஸ் அப்படின்ற உங்கள் யூசர் அக்கௌண்ட் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இருக்கீங்க. இங்கே நான் அகைன் ஜாவா வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்கிறப்போ எனக்கு என்னுடைய ஜாவா வெர்ஷன் கிடைக்கிது. அண்ட் இது இந்த லொக்கேஷனில் மட்டும் இல்லை, நான் எந்த லொக்கேஷனில் போனாலும் என்னால் என்னுடைய ஜாவா அப்ளிகேஷனை என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு அங்கேருந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணாலும் என்னால் ஜாவாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஒரு இடத்துல தான் இருக்க போகுது. பட் அந்த அப்ளிகேஷனை குளோபலாக நீங்கள் அவைலபிள் ஆக்க போகிறீங்க. எந்த லொக்கேஷனுக்கு போனாலும் என்னால் அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு யூஸ் கேஸை கொண்டு வரீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் நம்ம எதுக்காக என்விரான்மெண்ட்ஸ் வேரியபிள் செட் பண்ணுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு செட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye.